ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சிகப்பு பொன்னாங்கண்ணி பொரியல் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டில் வளர்ந்தது, கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு 3 கைப்பிடி அளவு இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்ப்போம். வந்து நல்லா வந்து இந்த கீரையை மட்டும் வந்து வெறும் இலையை தான் எடுக்கணும், காம்பு போடக்கூடாது. பச்சையிலையும் வரும், சிகப்புலேயும் வருங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தங்கச்சத்து நிறைந்த கீரை இது. ரொம்ப சத்து ஜாஸ்தி நிறைஞ்சது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இலையை மட்டும் ஆஞ்சி நல்லா ஒரு 4 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு உள்ள தேங்காய் துருவல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இது 1/2 டீஸ்பூன் பச்சை பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்து. இது 2 தான் தாளிக்கிறதுக்கு, வேறு ஒன்றும் போட போகிறது இல்லை. இந்த பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டோம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கீரைக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கீரையை நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுடலாம். கீரை வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போதும். அதிகமாக போட்டுறாதீங்க. கீரை குறைச்சி வச்சு சிம்மிலே வச்சு அப்படியே வந்து திறந்தா மாதிரியே வச்சு வதக்குங்க. மூடாதீங்க. கீரையை வந்து எந்த காலத்துக்குன்னா மூடி வேக வைக்கக்கூடாது, தப்பு போயிடும். திறந்தே வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். கீரை குறைச்சி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுவும் முருங்கைக்கீரை மாதிரி தான். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சத்து நிறைந்த கீரையை கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுக்கிங்க. இது வாங்கி செய்யாமல் இருக்காதீங்க. ரொம்ப வந்து ஹெல்த்து ஜாஸ்தி, இதில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடிங்க. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பச்சையில் இருக்கிறது வந்து சீமா பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுங்கள்லேயே வந்து தொட்டியில் வளர்க்கலாம். இது ஏதோ ஒரு குப்பைக்கீரைன்னு நினைக்காதீங்க. இது சிகப்பு கலரில் இருக்கும் பேக் சைடு, ஃப்ரண்ட்டில் வந்து பச்சை கலரில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.